This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் நயன்தாரா விளம்பரத்தில் நடிக்க வாங்கிய சம்பளம். நடிகை நயன்தாரா 2 சதாப்தங்களுக்கு மேலாக சினிமா துறையில் தனது ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார். திருமணத்திற்கு பிறகு பெரிய படங்களில் பிஸியாக நடித்து வரும் நயன்தாரா ஒரு விளம்பரத்தில் நடிப்பதற்கு வாங்கிய சம்பளம் இப்பொழுது ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. ஒரு நொடிகள் மட்டுமே அந்த விளம்பரத்தில் பல கோடிகளை சம்பாதித்து வாங்கியிருக்கிறார் நயன்தாரா. நடிகை நயன்தாரா கடந்த 22 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி படங்களில் நடித்த முன்னணி கதாநாயகியாக உள்ளார். 2003 ஆண்டில் மலையாள திரைத்துறையில் என்ட்ரி கொடுத்த நயன்தாரா அடுத்தடுத்து 6 படங்களில் நடித்துள்ளார். இதன் பிறகு 2005 ஆண்டில் தமிழில் ஐயா, சந்திரமுகி, கஜினி, வல்லவன் போன்ற படங்கள் நடித்தார். இந்த படங்களில் தெலுங்கிலும் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றதால் டோலிவுட் படங்களிலும் நயன்தாராவிற்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. முதலில் லக்ஷ்மி, பாஸ், யோகி, துபாய் சீனு, துளசி, ஆஞ்சநேயுலு, அதர்ஸ், ஸ்ரீராம ஜெயம், ராஜா ராணி போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து தெலுங்கு சினிமாவிலும் ஒரு ரவுண்ட் வந்தார். நயன்தாரா சினிமாவிற்கு வந்த ஆரம்பத்திலேயே சரியான கதைகள் கிடைக்காததால் வெற்றி பெற சிறிது காலமானது. அதன் பின் வெளியான சந்திரமுகி, கஜினி, லக்ஷ்மி, துளசி, அதர்ஸ் போன்ற படங்கத்தின் வெற்றியால் முன்னணி ஹீரோயின் மாறினார். ரஜினிகாந்த், சூர்யா, அஜித், விஜய், தனுஷ், விஜய் சேதுபதி போன்ற ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து வந்தார். அதேபோல டோலிவுட், மாலிவுட்டிலும் முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து ஜோடி போட்டு வந்தார். இப்படி ஒரு கட்டத்தில் உச்சநிலைக்கு சென்ற நயன்தாராவை அவரது ரசிகர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அடைமொழியுடன் அழைத்து வந்தனர். நயன்தாரா தற்போது ஒரு படத்திற்கு 5 கோடி முதல் 10 கோடி வரை சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகையாக இருக்கிறார். சம்பளத்தில் நயன்தாரா டாடா ஸ்கை பிஸ்னஸ் விளம்பரத்தில் நடித்திருந்தார். அந்த விளம்பரத்தில் நடிக்க நயன்தாராவுக்கு 5 கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த விளம்பரத்தில் 50 நொடிகள் வரை இருக்கும் என்றும், அப்படி என்றால் ஒரு நொடிக்கு 10 லட்சம் நயன்தாரா கட்டணமாக வசூலித்ததாக சினிமா வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நயன்தாராவின் சம்பளத்தை பார்த்து முன்னணி நடிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனதாக ஒரு செய்தி உலா வருகிறது. தற்பொழுது நயன்தாரா மெகா ஸ்டார் சிரஞ்சீவியுடன் ஒரு படத்தில் கமிட் ஆகி உள்ளார். மேலும் KGF புகழ் யாஷுக்கு ஜோடியாக டாக்ஸி என்ற பெயர் பட்ஜெட் படத்தில் நடிக்கிறார். அதேபோல் பல மொழிகளில் டயர் ஸ்டூடெண்ட்ஸ், மண்ணாங்கட்டி சீன்ஸ், 1960, மூக்குத்தி அம்மன் 2, ராக்கி பாய் போன்ற படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.